இந்த வழக்கு இறுதி கட்டத்தில் இருப்பதால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவரது வாதத்தை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். எப்போதும் முடிந்திருக்க வேண்டிய இந்த வழக்கு எதிர்க்கட்சி வக்கீல் திசை திருப்பியதால் இவ்வளவு தாமதமாகிவிட்டது. பிரசன்னா ரம்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கொஞ்ச நாட்களிலேயே ரம்யாவுடனான காதல் வாழ்க்கை இவருக்கு கசந்து விட்டது. பிரசன்னா பெண்கள் விஷயத்தில் பலவீனமானவர் என்று ரம்யாவின் அம்மா கொடுத்த வாக்குமூலத்திலிருந்து தெரிகிறது. ரம்யாவுக்கு பிரசன்னாவின் இந்த பலவீனம் தெரிந்த பிறகு அவரை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார். இதை விரும்பாத பிரசன்னா ரம்யாவை அடித்தும் மிரட்டியும் பல விதத்தில் டார்ச்சர் செய்திருக்கிறார். அதன் விளைவாக ரம்யா ஒரு முறை தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார். தான் நினைத்தது போல வாழ்வதற்கு ரம்யா தடையாக இருக்கிறார் என்று பிரசன்னா திட்டம் போட்டிருக்கிறார். ரம்யாவை கொலை செய்திருக்கிறார். ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ரம்யாவோட கழுத்துல இடது கையால முடிச்சு போட்டிருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி வக்கீல் ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதுக்கு என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், நான் வலது கை பழக்கம் இருக்கிறவதா, என்னாலையும் இடது கையால முடிச்சு போட முடியும். ஒன் செகண்ட். தீவிரமாக முயற்சி செய்தால் வலது கை பழக்கம் உடையவர்கள் தங்கள் இடது கைகளால் எல்லா செயல்களையும் செய்ய முடியும், எழுதுவது உட்பட. யுவர் ஆனர், கொலை நடந்த அன்னைக்கு பிரசன்னா செமினாருக்கு போனது ஒரு அலிபி. கொலை நடந்த நேரத்துல ரம்யாவோட செல்லுக்கு போன் செஞ்சதும் ஒரு அலிபி. இடது கையால முடிச்சு போட்டதும் இன்னொரு அலிபி. குட்டிக்கு இடது கை பழக்கம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் மேல பழி போடுறதுக்காக பிரசன்னா திட்டம் போட்டு நடத்திய நாடகம் இது. அப்படின்னா குட்டி அவங்க வீட்டுக்கு வரவழைச்சது பிரசன்னா தான் சொல்றீங்களா? அது தற்செயலா நடந்த விஷயம்தான். ஆனா குட்டி அங்க வராம இருந்திருந்தாலும் பழி அவர் மேலதான் வந்திருக்கும். யுவர் ஆனர், பிரசன்னாவுக்கு சாட்சிகளை மறைச்சு அலிபியை கிரியேட் பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 201 படியும், கொலை பழியை இன்னொருத்தர் மேல சுமத்தியதுக்காக ஐபிசி 194 செக்ஷன் படியும், திட்டமிட்டு கொலை செய்ததற்காக ஐபிசி 302 செக்ஷன் படியும் அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாதி பிரதிவாதிகளின் வக்கீல்களின் வாதங்களையும் சாட்சிகளின் வாக்குமூலத்தையும் வைத்து பார்க்கும்போது பிரசன்னாதான் அவருடைய மனைவி ரம்யாவை கொலை செய்தார் என்பதை யாரும் நேரில் பார்க்கவில்லை.
அதே சமயம் நேரில் பார்க்காத காரணத்தினாலோ பிரசன்னா குற்றவாளி அல்ல என்று தீர்மானிக்க முடியாது. பிரசன்னா தான் இந்த கொலையை செய்திருக்க வேண்டும் என்பது போலீஸ் தரப்பும் அரசு வக்கீல் பிரியாவும் தகுந்த சாட்சியங்களோடு ஆணித்தரமாக நிரூபித்திருக்கிறார்கள். சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்க்கும்போது பிரசன்னா தான் குற்றவாளி என்று உறுதி செய்து இபிகோ 302வது செக்ஷன் படி பிரசன்னாவுக்கு இந்த நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறது. குட்டிக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதால் இந்த நீதிமன்றம் அவரை விடுதலை செய்கிறது. ஐ எம் சாரி மேடம். இல்ல நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? கேஸ்னா அந்த மாதிரி சம்டைம்ஸ் ஆயிரும். பட் இட்ஸ் ஓகே. வீல் ட்ரை அண்ட் டூ ஆர் பெஸ்ட். இனிமே என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். வரோம் மேடம். ஓகே மேடம், நானும் கிளம்புறேன். நீங்களும் கிளம்பலாம். யா. ஹலோ, கடைசியில நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ரேகா. புரியல? அதான் அன்னைக்கு நியாயம் மட்டும்தான் ஜெயிக்கும்னு சொன்னீங்களே, நியாயம் ஜெயிச்சிருச்சு. இல்ல பிரியா, இப்ப ஜெயிச்சது நியாயம் இல்ல, ஒரு திறமையான வக்கீலோட வாக்குவாதம் தான். இப்ப கிடைச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு தற்காலிகமான வெற்றி. இந்த கோர்ட் சொல்லிடுச்சுன்றதுனால பிரசன்னா ஒரு குற்றவாளி ஆயிர மாட்டாரு. உண்மை வெளியில வரும், நியாயம் தான் ஜெயிக்கும். பிரசன்னா ஒரு நிரபராதி, அவர் வெளியே வருவார். ஓகே, அதையும் பார்க்கலாம். சார், எனக்கு உங்களோட வேதனை நல்லா புரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வழங்குவாங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல சார். அதுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு வந்தியாமா? எவ்வளவோ நம்பிக்கையோட நான் இருந்தேன். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சோம் உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் என் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு என்ன போச்சு? அவங்களுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ணா போதும். நீ தலையிடுறன்னு தெரிஞ்ச உடனே என் பையன் கண்டிப்பா வெளியே வந்துருவான்னு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டம்மா. ஆனா நீ எல்லாம் வக்கீல் பாத்துக்குவாருன்னு சொன்ன. கடைசியில என்ன ஆச்சு? அந்த வக்கீல் கவுத்து விட்டுட்டான். சார் இல்ல சார், வக்கீல் அவரோட டியூட்டியை தான் சார் செஞ்சாரு. ஆனா அந்த மதுபால தான் சார் கடைசி நிமிஷத்துல கோர்ட்ல வந்து இது சொல்லாம ஏதோ மாத்தி சொல்லிட்டு அது. ஏமா நீ இவ்வளவு பெரிய ஆபீசரா இருந்து என்னமா பிரயோஜனம்? உங்ககிட்ட குட்டி தான் கொலை பண்ணான்னு சொன்னவ கோர்ட்ல வந்து மாத்தி பேசுறா. அவளை என்ன செஞ்சீங்க? தப்பு பண்ணவன் சுதந்திரமா வளர்த்திக்கிட்டு இருக்கிறான், தப்பு பண்ணாத என் புள்ள தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். என்னம்மா நியாயம் இது? சார் சார் எனக்கு புரியுது சார். ஆனா நான் எவ்வளோ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் கஷ்டம் சார். நான் கேஸ்ல ரொம்ப தலையிடுறேன்னு ஏற்கனவே பிரியா சொல்லியிருக்கா சார். அது மட்டும் இல்ல, மதுபாலா வந்து ஒரு பத்திரிகையாளரோட பொண்ணு. அவ இந்த இன்வால்வ்மெண்ட்டை எப்படி வேணா திருச்சி எழுதுவா. ஆனா இந்த கோர்ட் கொடுத்த தீர்ப்பு ஃபைனல் இல்ல சார். மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணலாம் சொல்றதுக்கு தான் சார் நான் வந்தேன். அது எங்களுக்கு தெரியுமா, எந்த கோர்ட்ல அப்பீல் பண்ணணும், எந்த வக்கீல வச்சு ஆர்கியூ பண்ணணும்,
எல்லாம் எங்களுக்கும் தெரியுமா. தயவு செஞ்சு நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னா போதும். ரொம்ப சந்தோஷம். அம்மா, 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 சித்ரா, மாமா, ரோஸ் குட்டி, வாடா வாடா, பாட்டியை பார்க்க வந்துட்டியா? என்ன சித்ரா இவ்ளோ லேட் பண்ணிட்ட? நானே உனக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். அச்சிச்சிச்சிச்சி. ரோஸ் குட்டி, என் செல்ல குட்டி, உம்மா. என் செல்லத்தை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? சித்ராமா உன்னை தூக்கிட்டு வரதுக்கு லேட் பண்ணாங்களா? சித்ராமாவுக்கு ஒரு அடி கொடுக்கலாமா? அடி கொடுக்கலாமா? நான் என்னம்மா பண்றது? வெளியில கிளம்பினோன்னு எங்க போற எதுக்கு போறேன்னு எங்க அம்மா ஒரே குடைச்சல். கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஐயோ, உன்னை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க பாரு. வா உட்கார். என்ன சாப்பிடுற? ஒரு நிமிஷம். உட்கார்ந்து பேசி சாப்பிடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா. நான் உடனே கிளம்பணும். என்னம்மா உடனே கிளம்பணுங்கிற? கோயிலுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு வந்திருக்கேன்ல, அதுக்காக சுடுதண்ணிய கால்ல ஊத்திக்கிட்ட மாதிரி கிளம்பணுங்கிறியா? என்னம்மா? அம்மா உங்களுக்கு தெரியாதா? என் கார் இந்த பக்கம் திரும்பிச்சுன்னு தெரிஞ்சாலே எங்க அம்மா 1008 கேள்வி கேட்டு குடைவாங்க. உடனே கிளம்பணுமா? ஆட்டோல வர வேண்டியதானே? சரியா போச்சு போங்க. வீட்ல அத்தனை கார் இருக்கும்போது ஆட்டோல வந்தா நானே காட்டி குடுக்கற மாதிரி ஆயிடும். அப்புறம் குழந்தைக்கு தானமா ஆபத்து. என் நிலைமையை பார்த்தேடி. உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை ஆசை தேர கொஞ்சம் இருப்பேன். இப்போ 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு உன்னை திருட்டுத்தனமா கொஞ்சம் வேண்டி இருக்கு. அம்மாமா, என்னம்மா நீங்க வருத்தப்படாதீங்க. ஏன் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி. என்னம்மா சூழ்நிலை? ஏன் சூழ்நிலையை பாத்தியா? என் பிள்ளையும் பறி கொடுத்துட்டு இப்ப இவளையும் பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை. அம்மாமா, என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஒரு நேரம் நம்ம கஷ்டப்பட்டாலும் எல்லாம் இவளோட நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கோங்கம்மா, எல்லாம் சரியாயிடும். என்னமோப்பா, நான் வாங்கி வந்த வர அப்படி. ஆஹா, சித்ரா இப்பதான் உங்களோட குழந்தைய பாக்குறேன். ஐயோ, இது சித்ரா குழந்தை இல்ல, நம்ம. அம்மா, என்ன? இல்ல என் குழந்தை இல்ல, ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்தது. ஓ, தட்ஸ் வெரி நைஸ். இந்த ரெக்க பாரு. அச்சச்சோ, குச்சிடி குச்சி. வாட் எ பேபி யூ ஆர். சிரிக்குது பாருங்களேன். போலீஸ் ஆண்டிய பத்தி பயப்படாம சிரிக்கிறியா நீ? ஏய், அச்சச்சோ, உன் பேர் என்னடா? ரோஷினி. ரோஸ்னு கூப்பிடுவோம். ஓ, ரோஸ் குட்டியா நீங்க? ரோஜா பூ மாதிரி இருக்கீங்களா? ஆமா. அடேடே, பாருங்கம்மா, போலீஸ் ஆண்டின்னு பயப்படாம சிரிக்குது என்ன பார்த்து. பெரியமாவை பார்த்து அவ ஏன் பயப்படணும்? ஐயோ, ரொம்ப கியூட். கண்ண பாருங்களேன். அம்மா பாருங்கம்மா, இதான் முதல் தடவை தூக்குறேன். அப்படியே என்னமோ ரொம்ப நாளா தெரிஞ்ச மாதிரி. என்ன ரொம்ப நாளா என்ன தெரிஞ்ச மாதிரி உட்காந்துருக்க.
சரி 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 ஓகே சரி ஆண்டி வந்து ஆபீஸ்க்கு போகணும் ஓகே பாட்டிக்கிட்ட போ. என்னம்மா இப்பதான் வந்து அதுக்குள்ள கிளம்பணும்னு சொல்ல. இல்லம்மா எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, அதனால வந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன், வந்து பார்த்தேன். அப்படியே உங்களையும் பார்த்தாச்சு, ரோஸ் குட்டியும் பார்த்தாச்சு. சரிம்மா நான் கிளம்புறேன். இருமா, அந்த பிரசன்னா தம்பி கேஸ் என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? நான் அப்புறமா வந்து பேசுறேம்மா, சாயந்தரம் வந்து பேசுறேன். வரேன், பாய். வரேம்மா, பாய் ரோஸ் குட்டி. செல்லம், ஏன் செல்லக்குட்டி? என்னம்மா நீங்க ரேகா கிட்ட போய் இது பவித்ரா குழந்தைன்னு சொல்ல போனீங்களே? அது என்னையும் அறியாம என் வாயில வந்துருச்சுமா. நல்ல வேளை நான் பேசினேன், இல்லன்னா பவித்ரா குழந்தைன்னு சொல்லிருப்பீங்கல்ல. இனிமே சொல்ல மாட்டேம்மா. பாருங்கம்மா, நல்லா கேட்டுக்கோங்க. ரேகாக்கு மட்டும் எந்த காரணத்தை கொண்டு இந்த உண்மை தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க இவளை பார்க்கவே முடியாது. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து